ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் ஏன் போடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் இந்தியன் டெரிட்டரியை ஒழுங்காக ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வழி நடத்தலை. கரப்ஷன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாயிருச்சு. அதனால் இவங்களை கண்ட்ரோல் அண்டு ரெகுலேட் பண்ணுறதுக்காண்டி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ரெகுலேட் பண்ணுறதுக்காண்டி இந்த சட்டங்களை கொண்டுட்டு வராங்க. ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. இப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஆஃப் பெங்கால்னு இருந்ததை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு மாற்றுறாங்க. ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் யாருன்னு பார்த்தோன்னா வாரன் ஹேஸ்டிங். அடுத்து எஸ்டாப்ளிஷ் 4 மெம்பர் கவுன்சில். இப்போ இந்த கவர்னர் ஜெனரலுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு 4 மெம்பர் கொண்ட ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலை என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து சுப்ரீம் கோர்ட் 1774 இந்த ஆக்ட் படி 1774 சுப்ரீம் கோர்ட் கிரியேட் பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சீஃப் ஜஸ்டிஸும் 3 அதர் ஜட்ஜஸும் இருக்காங்க. ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னு பார்த்தோன்னா எலிசா இம்பேர். அடுத்து இந்த கம்பெனியில் இருக்க சர்வெண்ட் ப்ரைவேட்டாக எந்த ஒரு ட்ரேடும் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. இங்கே இருக்க வேலை பார்க்குற சர்வன்ட்ஸ் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அங்கே இருக்க நேட்டிவ்ஸ் கிட்ட லஞ்சமோ ப்ரெசண்ட்டோ எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்றாங்க. அடுத்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்ற ஒரு பாடியை க்ரியேட் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணணும்னா, இந்த கம்பெனியோட ரெவன்யூ, சிவில், மிலிட்ரி மேட்டர்ஸை பற்றி யார்கிட்ட சொல்லணும்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ரிப்போர்ட் சொல்லணும். அடுத்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ஸ் அண்ட் டிஃபெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, கவர்னர் ஜெனரல் அத்தாரிட்டி என்னென்னா லிமிட்டடாக தான் இருக்குது. ஏன்னா கவுன்சில் கவர்னர் ஜெனரல் எந்த முடிவும் தனியாக எடுக்க முடியாது. கவுன்சிலோட பேசிட்டு தான் எடுக்க முடியும். அடுத்து கவர்னர் ஜெனரலுக்கும் அவர் கவுன்சிலுக்கும் அதனால் என்ன வருதுன்னா பிரச்சனைகள் வருது. அடுத்து என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிக பவரா, கவர்னர் ஜெனரலுக்கு அதிக பவரா அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கிளாரிட்டியுமே கொடுக்கல. அதுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் எடுத்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அப்புறம் எதிர்காலத்தில் இன்னும் நிறைய திருத்தங்கள் கொண்டுட்டு வந்திருக்காங்க. அப்போ இது ஒரு அடித்தளமாக அமைஞ்சிச்சு. ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 ஒரு அடித்தளமாக அமைஞ்சிச்சு.